தமிழகத்தில் உள்ள சமண கோயில்கள் மற்றும் கல்வெட்டுகள் குறித்த ஒளிப்பதிவு ஆவணத்தை புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் தயாரித்துள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் பல்வேறு மொழி, வரலாற்று கோவில்கள், ஓலைச்சுவடி குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தும் விதமாக புதுச்சேரி அன்றும் இன்றும் பைரவர், தஞ்சை தாராசுரம் கோயில் தொடர்பான ஆய்வுகளை ஒளிப்பதிவு ஆவணத்தை சிடி வடிவில் வெளியிட்டுள்ளது. தற்போது சமணர்களின் கோயில்கள் மற்றும் குகை கோயில்கள், கற்படுகைகள் பற்றி முழு ஆய்வினை இந்நிறுவனம் கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்டது என்றும் இவற்றை ஒளிப்பதிவு ஆவணமாக தயாரித்துள்ள பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் விரைவில் வெளியிட இருப்பதாகவும் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் முருகேசன் தெரிவித்தார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் 1956 வருஷத்துலேருந்து தென்னிந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கு போய் புகைப்படம் எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்குது. இதனுடைய ஒரு பகுதியாக சமண கோயில்கள், சமண கற்கப்படுகைகள், சமணர் சிலைகளை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு டிவிடியாக கொண்டு வரணும்னு ஒரு 4 வருஷமாக தமிழ்நாடு முழுக்கும் பயணம் செஞ்சு டாக்குமெண்ட் பண்ணி இதில் பாரிஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற 2 ப்ரொஃபஸர்ஸு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். இதுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஹுக்காமிச்சந்த் ஜெயின் ஒருத்தர் தான் இனிஷியேட் பண்ணார் ஃபண்டிங்கு. அதுக்கு பிறகு ஆல் இந்தியா திகம்பர் ஜெயின் தீர்த்தி சேத்ரா கமிட்டி உதவி பண்ணாங்க. பாரிஸிலேருந்து ஆர்கஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ சமண கோயில்கள், அதாவது இந்த தேதி வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை பூரா பண்ணிட்டோம். புதுசாக பூமிக்கு அடியிலிருந்து அன்எர்த் பண்ணுறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறையா வந்துருச்சு. இப்போ 20க்கு மேலே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ண பிறகு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது செகண்ட் வெர்ஷனில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். இது தவிர இது மொத்தம் 120 கோயில்கள், சமண கோயில்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் இந்த பகுதியில் காணப்படுது. காஞ்சிபுரம் பகுதியில் சமண படுக்கைகள் அதிகமாக மதுரையில் தான் அதிகமாக இருக்குது. இது தவிர புதுக்கோட்டை ஒரு பெரிய சமணத்துக்கு முக்கியமான இடமா இருந்திருக்குது. ஆனால் அங்கேருந்து கோயில்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. தவிர நிறைய ஒரு 40லேருந்து 50 கோயில்கள் சமண கோயில்கள், சமண கற்சிற்பங்கள் இந்து கடவுள்களாக வழிபடும். தமிழ்நாட்டில் உள்ள சமணம் சார்ந்த 459 இடங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அதில் 120 சமண கோயில்கள், குகை கோயில்கள், 500 கல்வெட்டுக்கள், சமணர்கள் படுத்திருந்த கற்படுகைகள், சமணர்களின் 13 வகை பண்டிகைகள், 7873 அபூர்வ படங்கள் இடம்பெற்றுள்ளன. புகைப்படங்களில் சமண கோயில், குகை கோயில், பாழடைந்த கோயில்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் ஆராய்ச்சியாளர் முருகேசன் கூறினார். இது தவிர சமணர்கள் தமிழுக்கு நிறைய தொண்டாட்டியிருக்கிறாங்க. அவங்க தமிழுக்கு ஆற்றின தொண்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்க எழுதின புத்தகங்கள், அவங்க தமிழுக்கு செய்த தொண்டுகளை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக இது பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டிவிடி. இதுக்கு முன்னால் நாங்கள் தாராசுரம் பைரவாவை பற்றி ஒரு டிவிடி பண்ணியிருக்கிறோம். அது தவிர பாண்டிச்சேரியினுடைய 300 வருஷத்து வரலாறை பற்றி ஒரு டிவிடி பண்ணியிருக்கோம். 3வது தாராசுரம். இது 4வது டிவிடி தமிழகத்தின் சமண பகுதிகள், அது சமண ஜெயின் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக இதே சேம் வே புத்திஸ்ட் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 130 இடத்த புத்தரோட இது எங்கெங்கே இருக்குதுங்கிறதையும் அதையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவும் ஒரு டிவிடியாக வரப்போகுது. சமணர்களின் தலங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், கரூர், மதுரை, புதுகை, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக அளவில் உள்ளன. வட தமிழகத்தில் கோயில்களும் குகைகள் தென் தமிழகத்திலும் அதிகம் உள்ளன. சமண கோயில்கள் பல மறைந்துவிட்டன. மலைகளில் இருந்த தலங்கள், பாறைகள் உடைத்து அகற்றப்பட்டதால் காணாமல் போய்விட்டன. சமண கோயில்கள் தொடர்பான ஒளிப்பதிவு ஆவண தயாரிப்புக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த உக்காமிசந்த் ஜெயின், அகில இந்திய திகம்பரர் ஜெயின் கூட்டமைப்பைச் சேர்ந்தோர் நிதி உதவி தந்தனர். அத்துடன் பிரான்சில் உள்ள ஆர்கஸ் அமைப்பு, புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் ஆகிய அனைவரும் இணைந்து ரூபாய் 90 லட்சம் நிதி அளித்தனர். அதன் அடிப்படையில் இப்பணிகளை பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் செய்து தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. விரைவில் டிவிடி வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.